நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் மேல் இன்ஃபெர்டிலிட்டி, ஆண்கள் குழந்தையின்மை பிரச்சனை குறித்து தான் பேசவிருக்கிறோம். இதற்கான காரணங்கள் என்ன, நவீன சிகிச்சை முறைகள் என்ன என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவதற்காக அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸின் டாக்டர் வெல்வபதி எஸ் கார்த்திகேயன், ஆண்ட்ராலஜிஸ்ட், மேல் இன்ஃபெர்டிலிட்டி, மென்ஸ் ஹெல்த் அண்ட் யூராலஜி கன்சல்டன்ட் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்படின்னா என்ன? ஸோ மேல் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்றது குழந்தையின்மையில் ஆண்களோட பங்கு. ஸோ ஃபெர்டிலிட்டி அப்படின்றது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். எப்பவுமே அது ஒரு பர்சனாக இருக்க முடியாது. பட் நம்மளுடைய ஐடியா எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்டாக இது மேபி கருமுட்டையில் பிரச்சனை, ஒய்ஃப்க்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அந்த அந்த இதில் தான் ஆஸ்பெக்டில் தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ஃப்க்கு எல்லா டெஸ்ட்லாம் முடிச்சாச்சு, ஃபைனலாக தான் மேலுக்கான டெஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும். அந்த கவனமே ஆண்கள் மேலே அப்போ தான் வருது. இங்கே வருவாங்க. ஆமாம், மேல் இன்ஃபெர்டிலிட்டியில், அதாவது இன்ஃபெர்டிலிட்டியில் மேலோட ரோல், மேபி ஸ்பெர்மில் பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது காரணமாக ஒரு இன்ஃபெர்டிலிட்டி வருது அப்படின்னா அதை நம்ம மேல் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லலாம். அப்படி என்னென்ன காரணங்களால் ஆண்களுக்கான அந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது டாக்டர்? ஸோ ஆண்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதில் இன்ஃபெர்டிலிட்டியில் அட்லீஸ்ட் ஒரு 40 to 45% வந்து மேலோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதில் 75% ஆஃப் த டைம் ஸ்பெர்மோட இஷ்யூஸ், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இல்லை ஸ்பெர்முடைய ஸ்பீடு, அதாவது ஊர்ந்து செல்லும் தன்மை, மொட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இல்லை, இல்லைனா அப்நார்மல் ஃபார்ம்ஸ், அதாவது அதனோட டிஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கலாம். பட் 25% ஆஃப் த டைமில் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேல் எரெக்டைல் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்னால மேபி இன்ஃபெர்டிலிட்டி இருக்கலாம். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 2-3 விஷயங்கள் நம்ம மெயினாக சொல்கிறோம். ஒன்று லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டு, 2வது 0 ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது ஏசோஸ்பெர்மியா, 3வது வேரிகோசில், அதாவது டெஸ்டிஸோட பிளட் வெசல்ஸ் பெருசாக இருக்குது. இந்த 3 காரணங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு 3ல் இருக்கிறது இந்த 3 தான். ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு செக்கப்பை தான் நம்ம பண்ணுறோம். இங்கேருந்து என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகிறோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆணுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுப்பாங்க? ஒரு ஆணுக்கு வந்து ஸ்பெர்மில் பிரச்சனை இருக்குன்றதுனாலையோ இல்லை ஒய்ஃப்க்கு கருமுட்டையில் பிரச்சனை இருக்குன்றதுனாலையோ மட்டுமே அவங்க இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுன்றது ஒரு பகுதி. ஆனால் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ட்ரை பண்ணுறது எப்படின்றது தெரியுதா, ஒய்ஃபோட பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா, இத்தனை விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த மேலோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்றதுக்கான சிக்னிஃபிகன்ஸே வருது. ஏன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் இருந்தால் குழந்தை ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஸ்பெர்ம்ன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே இருக்குது. இதில் ஸ்பெர்ம் கவுண்ட் 0வா இருக்குது, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ஸ்பெர்ம் சுத்தமாக நவரில், ஸ்பெர்ம் ரொம்ப பேடாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மேபி மேலோடைய ரீசன் அதிகமாக இருக்கலாம். மற்றபடி ஒரு டீசெண்டாக நம்ம சொல்கிறோம் ஒரு 16 மில்லியன் கவுண்ட் இருக்கணும் அப்படின்றது நார்மலாக இருந்தால் ஒரு 10 to 12 மில்லியன் இருந்தால் கூட கன்சீவ் ஆக முடியும். டாக்டர், இப்போ ஒரு தம்பதி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ காலம் அவங்க ஒரு சீரான உடல் உறவுக்கு பிறகும் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு ஆண் டாக்டரை போய் பார்க்கலாம்? ஸோ இதில் வந்து நம்ம 2 கொஸ்டின் பார்க்குறோம். ஒன்று, மேரிட் லைஃப்பில் எவ்வளோ நாள் கழித்து குழந்தை ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்றது ஒன்று. 2வது ஹஸ்பண்டோட ஏஜ், ஒய்ஃபோட ஏஜ், இந்த 2 விஷயமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஏஜ்ன்னு பார்க்கும்போது முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா 38-39 இயர்ஸில் கூட ஒய்ஃப்னால கன்சீவ் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் இப்போ நம்ம குறைச்சி இப்போ வந்து 35-33 அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஆணுக்கா ஃபீமேலுக்கு, லேடிஸ்க்கு. மேலே பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் எப்போ வேணா எந்த ஏஜில் வேணா குழந்தை ஃபார்ம் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த கான்செப்ட் உண்மை தான். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாகிட்டே போகுதுன்றதுனால நம்ம இப்போது ரஃபாக ஒரு 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 40 வயசுக்கு மேலே போகும்போது மேலுடைய ப்ராப்ளம்ஸ் அதிகம் ஆகுது. அதாவது கவுண்ட்டு கம்மியாகுது, இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருந்தாலும் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, புதுசாக டயபெட்டிஸ் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஒருத்தவங்க வந்து ஒரு மேலோட ஏஜ் 35க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஓகே நம்மளுக்கு மேபி பிரச்சனை இருக்குமோ, எஸ்பெஷலி ஒய்ஃபோட ஏஜ் 30 கீழே இருந்தால் மேல் வந்து 35+ அந்த ஏஜ்லேயே வந்து தே ஷுட் ஸ்டார்ட் செக்அப். அதே மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இன்னொரு இது என்னென்னா, எந்த ஏஜ் தான் வந்து நல்ல ஏஜ் கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு ஏர்லியர் த பெட்டர். அது 27ஆகவும் இருக்கலாம், 28ஆகவும் இருக்கலாம். பட் 35க்கு மேலே போகும்போது ப்ராபப்ளி வி ஹேவ் டு திங்க், நம்ம வந்து ஓகே மேபி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே டெஸ்ட் பண்ணிக்கலாம். யார் டெஸ்ட் பண்ணிக்கணும்? ஸோ ஹஸ்பண்ட் 35க்கு கீழே, ஒய்ஃப் வந்து 32க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா மேபி 1 இயர் வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம்.
ரெகுலராக ட்ரை பண்ணி அவங்க வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா அப்போவோ, இல்லை இந்த ஏஜ் நம்பர்ஸ்க்கு மேலே இருக்குது 35+, ஒய்ஃப் வந்து 31+ அப்படின்னு வரும்போது நம்ம கால இடைவெளியை கம்மி பண்ணிடுறோம். 6 months தான் கொடுக்குறோம். அதுக்குள்ளே கன்சீவ் ஆகலை அப்படின்னா செக்அப் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கலாம், பட் அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டு ஏதாவது சிம்பிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணுறது, மேபி ஸ்பெர்முக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்லை கருமுட்டையை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போது ஆண் வந்து குழந்தையின்மை பிரச்சனை அவருக்கு இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியறதுக்கான அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்குங்களா? எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெர்ம் ரிலேட்டட் அண்ட் அதர்ஸ், அதாவது பாடி ரிலேட்டட். இப்போ ஒபிசிட்டி இருக்குது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஹார்மோன் குறைபாடு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போதோ, இல்லை ஹஸ்பண்டோட ஏஜ் வந்து 35, 40 போகும்போதோ நம்ம ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக தான் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி மேபி ஒரு எரெக்ஷன் இஷ்யூ இருக்குது, இல்லை டயபெட்டிஸ்க்கான அறிகுறிகள், அந்த டயபெட்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு சில சிம்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூரின் நிறைய போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். முக்கியமாக மேலில் நம்ம பார்க்குறது வந்து ஆண் முன் தோல் இருக்குது பார்த்தீங்களா, பீனிஸோட முன் தோல், அதில் வந்து பெலனோபாஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அந்த இடத்துல ஒரு அந்த ஸ்கின்ல வந்து வெட்டுகள் வர்றதோ, இல்லை அந்த இடம் வந்து செவந்து போகிறதோ, இந்த மாதிரி தேவையில்லாமல் திடீர்னு இந்த மாதிரி நடக்குதுன்றதெல்லாம் கூட சுகரோட இண்டிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஸ்பெர்மை செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிக்காக ஒய்ஃப் வந்து நார்மலாக இருக்காங்க, ஒய்ஃப்க்கு பீரியட் ரெகுலராக இருக்குது, அவங்க ஏஜ் 30 கீழே இருக்குன்ற போது அந்த சுச்சுவேஷனில் மேலோட ஏஜ் 35+ இருந்தால் ப்ராபப்ளி மேலில் வந்து ரீசன்ஸ் டு ஹேவ் இன்ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் நம்ம டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு ஆணுக்கு குழந்தையின்மை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து தெரிஞ்சுக்கலாம்? ஆண்களுக்கு செமன் அனாலிசிஸ் அப்படின்ற டெஸ்ட் தான் இருக்கிறதுலையே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம், பிளட் டெஸ்ட் பண்ணலாம், கிளினிக் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், அதாவது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் இவங்களுக்கு ஸ்பெர்ம் நல்லா இருக்கா இல்லையா, இவங்க ஸ்பெர்ம் ஃபெர்டிலிட்டிக்கு உகந்ததாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குற விஷயம் செமன் அனாலிசிஸ்க்கு தான் இருக்குது. விந்து டெஸ்ட் மட்டும்தான் நமக்கு எக்ஸாக்டான ஆன்சரை கொடுக்க முடியும். டாக்டர், ஒரு ஆணுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னென்ன ரீசன்னால வர வாய்ப்பு இருக்குது? இதை வந்து நம்ம 2-3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று, ஸ்பெர்முடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, லோ ஸ்பெர்ம் கவுண்ட். அதிலேயே இன்னும் ஸ்பெஷலாக 0 ஸ்பெர்ம் கவுண்ட். இந்த ரெண்டும் எண்ணிக்கையை பொறுத்தது. மூணாவது வந்து வேரிகோசில். அதாவது வேரிகோசில் அப்படின்றது நம்ம டெஸ்டிஸோட ரத்த குழாய்களில் ஒரு பெக்குலரான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வேரிகோசில்னால ஸ்பெர்மில் கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இந்த 3மே அஃபெக்ட் ஆகலாம். இது இல்லாமல் ஸ்பெர்ம் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அந்த இன்ஃபெக்ஷனால் ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி, அதாவது ஊந்து செல்லும் தன்மை கம்மியாகலாம். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஸோ குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஸ்பெர்ம் கவுண்ட், வேரிகோசில், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், இந்த 3 தான் இருக்கிறதுலையே முக்கியமான காரணங்களாக நம்ம சொல்கிறோம். இதில் இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம உடம்புல ஸ்பெர்ம் உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன் பிரெயின்லேருந்து டெஸ்டிஸ் மேலே வேலை செய்யுது, டெஸ்டிஸ்லேருந்து சில ஹார்மோன்ஸ் வருது. இதனுடைய பேலன்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராப்ளம்ஸ். ஸ்பெர்ம் உற்பத்தியை குறைப்பதற்கான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன இருக்குது? ஸோ இன்னைக்கு காலகட்டத்துக்கு பார்க்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், அதே மாதிரி மோர் ஆஃப் நான் வெஜிடேரியன் ஃபுட் இன்டேக், ஹோட்டல் ஃபுட், இந்த மாதிரி விஷயங்கள். நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றாங்க, அந்த நான்வெஜ் அந்த சிக்கனோ இல்லை விஷயங்களோ எப்படி உருவாகுது, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி இதனுடைய இன்றைக்கி வந்து லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி விஷயங்கள்னால மேபி இதனோட தாக்கமாக வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் ஒபிசிட்டியை உருவாக்கக்கூடிய எந்த பழக்கமாக இருந்தாலும் அது எல்லாமே ஸ்பெர்ம் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதனுடைய இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் லைஃப் ஸ்டைல்னாலையும், அதாவது தூக்கம், மது பழக்கம், சிகரெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து நம்மளோட என்டையர் பாடி ஆக்சிஸையே மாற்றிடுது. அதனால் ஹார்மோன் குறைபாடும் ஏற்படலாம், அதனால் ஸ்பெர்ம் உற்பத்தியும் கம்மியாகலாம். அதே மாதிரி நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட்டே மாறுறதுனால அதை திருப்பி ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம அவங்கக்கிட்ட எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லி 3 to 6 months கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. மனநலம் சார்ந்த பிரச்சனையோ, ஓவர் மன அழுத்தமோ, இதெல்லாம் கூட குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கும். மன அழுத்தம்னால உண்டு. மனநலம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ப்ராடான டாபிக். அதை வந்து நம்ம எல்லாருக்கும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி அது அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது. அதில் அந்த சப்போஸ் அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, அந்த இஷ்யூஸ் இருக்குன்ற போது அந்த மெடிசன்னாலேயும் அந்த ப்ராப்ளம்லேயும் டைரெக்டாக ஸ்பெர்ம் அஃபெக்ட் ஆகாது. பட் அதனோட எஃபெக்டாக திருப்பியும் ஹார்மோன்ஸோ இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம்ஸ்னாலேயே ஸ்பெர்ம் அஃபெக்ட் ஆகலாம். மருத்துவத்துறையில் சிகிச்சை முறைகள் நவீனப்பட்டு வந்துட்டே இருக்கிற காலகட்டத்தில் குழந்தையின்மைக்கு குறிப்பாக ஆணுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் என்னென்னலாம் இருக்கிறது? திருப்பி நம்ம எப்போ மேல் ஃபெர்டிலிட்டி பற்றி பேசினாலுமே நம்ம 2 குரூப்பாக தான் பிரிப்போம். அதாவது இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா, இவ்வளோ நாளாக
எல்லா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸுமே வேறு ஃபீமேல் சென்ட்ரிக். மோஸ்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நம்ம ஃபீமேலை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எப்போல்லாம் ஸ்பெர்மில் இஷ்யூ இருக்கோ மேபி அதை சார்ட் அவுட் பண்ண முடியுமோ இல்லை முடியலனாலும் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டான ஐவிஎஃப் ஐயுஐ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதில் என்ன ஆகுது அப்படின்னா மேபி நம்ம ஸ்பெர்மை வந்து ஆப்டிமைஸ், அதாவது ஸ்பெர்மை சரி பண்ண முடியாது, க்யூரிங் அப்படின்றது சம்டைம்ஸ் இருக்காமல் போகும். பட் ஆர் வி ஆப்டிமைசிங் த ஸ்பெர்ம்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட்? இந்த ஸ்பெர்ம் இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகுமா, இந்த ஸ்பெர்ம் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மேபி அவ்வளோதான் அப்படின்றத அக்செப்டும் பண்ண முடியும். அதே மாதிரி இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஸ்பெர்முக்கு குழந்தைய ஃபார்ம் பண்ணுற சக்ஸஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. எனி மெத்தட், நேச்சுரல் கன்செப்ஷன், ஐயுஐ, ஐவிஎஃப், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஹேவ் வி ஆப்டிமைஸ் த ஸ்பெர்ம். இதில் இப்போ சப்போஸ் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நார்மலாக இருக்காங்க, அவங்களால ரிலேஷன்ஷிப்பில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை செப்பரேட்டாக டீல் பண்ணிக்க போகிறோம். மோஸ்ட்டாக அந்த ப்ராப்ளம் சரியாகும்போது அவங்க நேச்சுரலாகவே கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு என்ன காரணம், மெடிக்கலாக, சர்ஜிக்கலாக, ஜெனட்டிக்காக, இந்த மூணாக பிரிக்கிறோம். மெடிக்கல்னால் ஹார்மோன் குறைபாடு, ஒரு டயபெட்டிஸ் இருக்குது அதை கரெக்ட் பண்ணுங்கள், ஹார்மோனில் குறைபாடு இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுங்கள், அதாவது நார்மலைஸ் பண்ணுங்கள். வேரிகோசீல் இருக்குது அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுங்கள். ஜெனட்டிக்காக இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சி இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டிலே பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிவ் மெத்தட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு நிறைய மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. வேரிகோசீலில் நாங்கள் ஓப்பன் ஆப்ரேஷனில் பண்ணுறோம், இல்லைன்னா ரேடியாலஜிக்கல் மெத்தட்ஸ், ஆன்ஜியோஎம்பலைசேஷன் சொல்லுவோம், அது பண்ணுறோம். பட் இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக மைக்ரோ சர்ஜிக்கல் ஆப்ரேஷன், அதாவது அந்த இடம் எல்லாமே மில்லிமீட்டர் கணக்கில் இருக்கிறது. அதை வந்து நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்த்து அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை துல்லியமாக கொடுக்கும்போது அதனோட சக்ஸஸ் அதிகமாகுது. இதில் லோ ஸ்பெர்ம் கவுண்ட் வரும்போது கரெக்டபிள் ரீசன் அப்படின்றது வேரிகோசீல் மட்டும். ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட் வரும்போது அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் திருப்பி, பிளாக் இருக்கா, பிளாக் இல்லையா, ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ், நான் அப்ஸ்ட்ரக்டிவ், அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போகுது. ஓகே, இதில் ஜெனட்டிக் ஒரு ரீசனாக இருக்குன்றப்போ அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஸ்பெர்ம் ரிப்போர்ட் வந்து நார்மலாக அப்நார்மலான்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மேல் ஃபெர்டைல் இன்ஃபெர்டைல்னு சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை. இது எல்லாருமே ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கவுண்ட்டு கம்மியாக இருக்குன்றதுனால அவங்க இன்ஃபெர்டைலும் இல்லை, கவுண்ட் நார்மலுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஃபுல்லி ஃபெர்டைலும் கிடையாது. ஏன்னா இதில் வேறு நிறைய ரீசன்ஸும் இருக்குது. இட்ஸ் ஒன்லி அ சான்ஸ் தட் ஈச் கப்புள் பிகம்ஸ் ப்ரெக்னென்ட் எவ்ரி மந்த். ஸோ அந்த சான்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து ஸ்பெர்ம் கருமுட்டையை போய் ரீச்சே பண்ணாலும் அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிற சிச்சுவேஷன் அப்படின்றது எல்லா வாட்டியும் அமையறதில்லை. அதனால தான் நம்ம கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு, ஏன்னா 1 மாதம் 2 மாதத்துலேயே கன்சீவ் ஆகணும்ல. அப்படி இல்லைன்ற போது நம்ம 1 வருஷம் ஏன் டைம் தரோன்னா, 100 பேரில் எல்லாமே நல்லா இருந்தாலும் 60 பேர் தான் ஃபஸ்ட் இயரில் கன்சீவ் ஆவாங்க. அதனால் அந்த 40 பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் தேவைப்படுது. அந்த மாதிரி எப்போல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட்குள்ளே வரோமோ அப்போ எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறது செமன் அனாலிசிஸ். செமன் அனாலிசிஸில் நம்ம WHO ஸ்டாண்டர்ட்ஸ், அதில் ஒரு ml 16 மில்லியன் ஸ்பெர்ம் இருக்கணுன்றது கணக்கு. அதுக்கு கீழே இருந்தால் லோ ஸ்பெர்ம் கவுண்ட், 16 மில்லியனுக்கு மேலே இருந்தால் நார்மல்னு எடுத்துக்கலாம். பட் அதில் நம்ம டீப்பாக போகும்போது ஒரு டைம் செமனில் எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் இருக்கணும், மொட்டிலிட்டி இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும், மார்ஃபாலஜி அதாவது நார்மல் ஸ்பெர்ம்ஸ் இத்தனை பர்சன்டேஜ், இது எல்லாமே கணக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம 10 to 12 மில்லியனுக்கு மேலே இருக்கும்போது நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு ஈஸி. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி பண்ணால் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு சான்ஸ். ஹார்மோன் குறைபாடு கொஞ்சம் இருக்குன்னா அதையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நேச்சுரலாக கன்சீவ் பண்ண வைக்க முடியும். நேச்சுரல் கன்செப்ஷன் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது எல்லா ட்ரீட்மெண்ட்லையும் பண செலவு இருக்குது, அதே மாதிரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா திருப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்ற ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி 2 வாட்டி இல்லை 3 வாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே திருப்பி பண்ண முடியாது. பட் ஒருத்தவங்களை நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக்கிறதுக்கு நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுறோம், அந்த சிச்சுவேஷன் அமையுதுன்னா தட் இஸ் த பெஸ்ட் திங் அ கப்புள் கேன் கெட், எஸ்பெஷலி யங் கப்புள்ஸ். ஸோ அதை நோக்கி தான் நம்மளோட எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னு வரும்போது கவுண்ட் எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஜெனட்டிக் அப்படின்ற கொஸ்டின் எங்கே வருதுன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 5 மில்லியனுக்கு கீழே இருக்குது, இல்லை ஸ்பெர்மில் அந்த ஊர்ந்து செல்லும் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை மார்ஃபாலஜி ரொம்ப புவராக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸை பார்க்குறோம். இந்த ஜெனட்டிக்கில் 2 கேட்டகரி. ஒன்று பேசிக் டெஸ்டிங், ஐவிஎஃப் போகிற யாராக இருந்தாலும் சரி 5 மில்லியன் கவுண்ட்டு கீழே இருக்கிறவங்க இந்த டெஸ்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சில டெஸ்ட் சொல்கிறோம். அது கேரியோடைப்பிங் அண்ட் ஒய் குரோமோசோம் மைக்ரோடெலிஷன். இதில் இருக்கிற பிரச்சனை அடுத்த ஜெனரேஷனை மேல் பேபியை தாக்கும் அப்படின்றதுனால அதை நம்ம பண்ணுறோம். அதுவே ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டின்றது 7 to 8 மில்லியன்லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். பட் அது எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரெலவெண்ட்டான ப்ராப்ளம் கிடையாது.
நம்ம அதுக்கு கீழே இருக்கிற கவுண்ட்டில் நான் முன்னாடி சொன்ன டெஸ்ட் நார்மலாக தான் நம்ம ஸ்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். கவுண்ட் ரொம்ப புவராக இருக்குது, எஸ்பெஷலி 5 மில்லியனுக்கு கீழே இருக்குன்ற போது ப்ராபப்ளி இது ஜெனட்டிக் தான். பட் இன்றைக்கி இருக்கிற 2025 நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ மாதிரி கொடுத்து we are going to proceed for treatment. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கும்போது மட்டும்தான் மேபி இந்த ஸ்பெர்ம் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்ற டிஸ்கஷனுக்கு நம்ம வருவோம். நியூஸ் 7 தமிழின் நலமே சொல்க நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழின் நலமே சொல்க மீண்டும் தொடர்கிறது. ஆண்களுக்கு ஏற்படுற இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஒரு தம்பதியை எந்த அளவுக்கு எமோஷ்னலாக பாதிக்குது? ஸோ அதே இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலி இட்ஸ் அ டிஃபிகல்ட் ப்ராப்ளம் டு மேனேஜ். ஏன்னா அவங்க எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் நான் நினச்சது இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் கேட்டிங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேரேஜுக்கு எந்த ஏஜ் ஓகே. ஸோ எஸ்பெஷலி ஒரு யங் கப்புள், ஹஸ்பண்ட் 27-28 இயர்ஸ் தான், ஒய்ஃப் 22-23, அவங்களுக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாது, நீங்கள் IVF பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, அதே மாதிரி உங்களுக்கு சடனாக 0 ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குது, மேபி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொல்லும்போதோ, இல்லை நீங்கள் உங்கள் ஸ்பெர்ம்ஸ் நல்லா இல்லை, இல்லை உங்கள் ஸ்பெர்ம்ஸ் கிடைக்காது, டோனர் ஸ்பெர்முக்கு போங்கன்னு சொல்லும்போதோ தேர் எமோஷனலி ஷேட்டர்ட். அந்த இடத்துலேருந்து அவங்கள வந்து நம்ம அகெயின் we have to bring them back. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதில் தான் ஒரு மேல் இன்ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட்டோடைய இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அவங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மை, நம்மக்கிட்ட இருக்கிற டெஸ்ட்ஸை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியும், உங்களுக்கு எவ்வளோ தூரம் பாசிபிலிட்டி இருக்குது, இந்த விஷயங்களை நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணும்போது மேபி ஃபைனலாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னாலும், ஒருத்தவங்களுக்கு சில பேருக்கு இதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னா அது ஃபிக்ஸ்டு தான், அதை மாற்ற முடியாதுன்றதையாவது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் தேவைப்படுது. க்யூரிங் அப்படின்றது எல்லா டைமும் நடக்காது, க்யூர் அப்படின்றது எல்லா டைமும் நம்ம கொடுக்க முடியாது. பட் ஆப்டிமைசேஷன், கம்ப்ளீட் எவாலுவேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட் அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை தான் ஆக்சுவலாக நம்ம பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒரு தம்பதியாக இந்த ஆண்களுக்கான குழந்தையின்மை பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும்? ஸோ தம்பதியாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தேர் இஸ் ஹோப். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இன்றைக்கி இவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, IVFன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நேச்சுரலி கன்சீவ் ஆக முடியாமல் போகலாமே தவிர கன்சீவ் ஆக முடியாமே போகாது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இருக்கிற எல்லா விதமான முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்ஸும் ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது த சக்ஸஸ் ரேட் இம்ப்ரூவ்ஸ். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எய்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதையோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமோ ரொம்ப நாள் கேப் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா டைம் போக போக ஸ்பெர்மும் கம்மி ஆக தான் போகுது, எக்கும் கம்மி ஆக தான் போகுது, எக் குவாலிட்டி கம்மி ஆக தான் போகுது. அதில் நாங்கள் வந்து ரொம்ப டிஜெக்ட் ஆகிட்டோம், நாங்கள் ஒரு 1-2 வருஷம் பிரேக் கொடுத்தோம்னு சொல்லிட்டு நடுவில் 2 இயர்ஸ் கேப் கொடுத்துட்டு வருவாங்க. பட் அவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த 2 இயர்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீரியட். வித்தின் 3 to 6 months ஆஃப் த ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆர் ஃபஸ்ட் ஃபெயிலியர் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு மூவ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு டைமுடைய அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ தான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் இன்னமும் மோசம் ஆகாத அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. நம்ம 2 வருஷம் விட்டோம்னா எல்லாமே ஆல்ரெடி கம்மியாயிடுச்சு. அதுக்கு மேலே ஆப்வியஸ்லி ட்ரீட்மெண்ட் ஒரு சக்ஸஸ் முன்னாடியோட கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் டைமும் நடக்கல, செகண்ட் டைமும் நடக்கல, தேர்ட் டைமும் நடக்கலன்னு நம்ம சொல்கிறோம். பட் மேபி ஃபஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ கம்ப்ளீட் எவாலுவேஷனோ ட்ரீட்மெண்ட்டோ நடக்கல. சரி இங்கே வராங்கன்னே வச்சுக்கலாம், மேல் ஃபர்டிலிட்டி டாக்டர்கிட்ட தேடி வந்துட்டாங்க. பட் அந்த டைமில் வரும்போது ஆல்ரெடி ஒய்ஃபோட ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒய்ஃபோட ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களோட ஏஜ் 32 கிராஸ் பண்ணும்போதே அவங்களுடைய பெஸ்ட்டு ஃபர்டிலிட்டி டைம்ன்றது கம்மியாக ஆரம்பிச்சது. அதுவே ஒரு மேலுக்கு கம்மியாகவே இருந்தாலும் 35-36 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும். இது அந்த அவங்களுடைய ஃபிசியாலஜியை பொறுத்தது. டாக்டர், இந்த தருணத்தில் எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் நான் நிறைய உயரங்களுக்கு போகணும், அதனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே, இன்னும் ஒரு 1 year போகலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடியது என்ன டாக்டர்? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் செட்டில் ஆனால் நாங்கள் பார்த்துக்குறோம், செட்டில் ஆகல எங்களுக்கு குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்கிற கேட்டகரி இருக்காங்க, அவங்கள விட்டுடலாம். ஆனால் ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரெக்னென்சின்ற பிளான் இருக்குது, நாங்கள் பண்ணுறது எல்லாமே அதுக்கு தான்ற போது அவங்க எந்த அளவுக்கு செட்டில் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எல்லாமே சூப்பராக, அவங்க பேராமீட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னா we will ask them how much time you have. ஒரு வருஷம் நம்ம செக் பண்ணிட்டு ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது இதுக்கு ப்ரீரிக்வெஸ்ட் வந்து அவங்க கப்பல் எங்கே இருக்கணும், அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் நல்லா இருக்கணும். இதில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஆனுவல் செக்அப் பண்ண சொல்லுவோம், ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் பண்ண சொல்லுவோம் நம்ம சைட்ல இருந்து. பட் லேடிஸ் சைட்ல இருந்து வரும்போது அதுக்கு நம்ம பார்க்கறது இல்லை, அதுக்கான ஃபீமேல் ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட் தான் பார்க்கணும். அவங்க அவங்களோட டெசிஷன் எடுப்பாங்க, இவங்க வெயிட் பண்ணணுமா இல்லை எக்கை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணுமன்றது. இதில் ஸ்பெர்ம் ஃப்ரீசிங், ஸ்பெர்ம் யூசேஜ் ஆஃப்டர் ஃப்ரீசிங் எல்லாமே ரொம்ப ஈஸி. ஏன்னா சாம்பிள் வந்து ஒரு சாம்பிள் கொடுத்தா அவங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடுது. பட் ஒய்ஃபுக்கு அப்படி கிடையாது.
அவங்க வந்து தே ஹேவ் டு அண்டர்கோ எ ப்ரொசீஜர். ஒரு 10 to 12 days இன்ஜெக்ஷன் போடணும். அவங்க எப்படி ஐவிஎஃப்ல பண்ணுறாங்களோ அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் எக்ஸ் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணணும். ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் வர்சஸ் எக் ஃப்ரீசிங்னு பார்க்கும்போது ஸ்பெர்ம் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. எக்குன்றது சிங்கிள் டிஜிட்லையோ டபுள் டிஜிட்லேயே இருக்குது. அதனால் ஸ்பெர்மை நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அதோட ரிகவரபிலிட்டியும் அதிகம். நம்ம 10 மில்லியன் ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ணால் கூட 4-5 ஐவிஎஃப் சைக்கிள் பண்ணலாம். ஆனால் அதுவே கருமுட்டைன்றது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா நம்ம இப்போ 30 இயர்ஸில் ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க, ஒய்ஃப் 30 வயசு ஆயிடுச்சு எனக்கு, நான் 10 வருஷம் வெயிட் பண்ணணும், தாராளமாக எக்கை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் அந்த எக்கை சப்போஸ் 10 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லை. அதாவது நம்ம ஃப்ரீஸ் பண்ணதில் 100% எக்கும் நம்ம கிடைக்காது. ஸோ ஒரு 70% 60% ரெட்ரீவரபிலிட்டி ரேட் இருக்கும். அதில் நம்ம ஐவிஎஃப் பண்ணி சப்போஸ் எனி ரீசன்னால அது ஒர்க் பண்ணலன்னா அவங்களுக்கு பேக்கப்பே இல்லை அந்த டைமில். பட் மேலுக்கு அப்படி கிடையாது. மேலுக்கு 40 வயசுலேயும் ஸ்பெர்ம் கிடைக்க தான் போகுது. அதை வச்சு நம்ம திருப்பி ஐவிஎஃப் பண்ண தான் முடியும். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்கன்னு சொல்லும்போது அதில் நிறைய பேர் வந்து இல்லை நாங்கள் இப்போயே ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தை தன்மை இல்லாமல் இருக்குது, அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதுக்கான மருத்துவத்தை தேடணும் அப்படின்னா ஒரு சிலர் இன்னும் மருத்துவத்தையே நாடாமல் ஒரு தயக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? ஸோ குழந்தையின்மைன்றது ஒரு சிச்சுவேஷன். இந்த கப்பலுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்றது தான் அதில் சிச்சுவேஷன். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ஹெசிடேஷனோ ஒரு கன்ஃபியூஷனோ ஒரு எக்ஸ்பென்ஸ் பற்றி பயமோ இல்லை நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டோம் எங்களுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணோன்னு தெரியல, ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்டில் ஒரு எம்டினஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக இனிஷியலாக இமீடியட்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தே கேன் சி தேர் ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டர் வந்து கண்டிப்பாக அவங்களால ஒரு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி எடுத்தோன்னே ஒரு ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட் கிட்ட வரணுன்ற அவசியம் சில பேருக்கு தான் இருக்குது. அதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்ன ஏஜ் கட் ஆஃப், ஒய்ஃப் வந்து 30+, ஹஸ்பண்ட் 35+, இல்லை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் சொன்னீங்க அவங்க கரியரை ஓரியன்டாக இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. பட் ஒரு ஹெசிடேஷன் ஒரு பயமும் இருக்குன்ற போது த செகண்ட் பெஸ்ட் பர்சன் இஸ் அ கைனகாலஜிஸ்ட், எஸ்பெஷலி ஃபார் தி விமன். நான் எல்லாம் ஓகேவாக இருக்குன்னா ஹஸ்பண்ட் கிட்ட சும்மா பேசணும், இது வந்து ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட பயத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு. பட் இதை முடிச்சுட்டு ஸ்பெசிஃபிக்குன்னு வரும்போது இன்றைக்கி இருக்கிற டேட்டுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட், அவங்கள ரீப்ரொடக்டிவ் மெடிசன்ன்ற ஸ்பெஷாலிட்டி பார்க்குறவங்க விமனை பார்க்குறாங்க. ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட், அதாவது யூராலஜிஸ்ட் வித் ஸ்பெஷல் எக்ஸ்பர்டைஸ் இன் மேல் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இவங்க வந்து மேலே பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரும்போது அந்த டைம் டு டயக்னோசிஸ் அண்ட் டைம் டு ட்ரீட்மெண்ட் கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளோட சக்ஸஸ் பெட்டராக இருக்கும். டாக்டர், இப்போ இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டில் வந்து 0 கவுண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை சொன்னீங்க, அதை பற்றி பேசலாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு காலகட்டத்தில் நாங்கள் எங்கள் ஓபிடியில் அதிகமாக பார்க்குற பிரச்சனை வந்து 0 ஸ்பெர்ம் கவுண்ட். இவ்வளோ பேருக்கு 0 ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற கூட சம்டைம்ஸ் எங்களுக்கு தோணும். அதுக்கு காரணம் வந்து மேபி நாங்கள் ஒரு ரெஃபரல் சென்டர், அதாவது எங்கே பார்க்குற பேஷண்ட்டும் நம்மக்கிட்ட இந்த ப்ராப்ளத்துக்குன்னு வரவங்க, ஏன்னா இது நிறைய பேர் பார்க்கறது இல்லைன்றதுனால. வருஷத்துக்கு 2% அப்படின்ற அளவில் 1973லேருந்து 2024 வரைக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியாயிட்டே போயிருக்கு அப்படின்றத WHO சொல்லியிருக்கு. அன்னைக்கு இருந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் 2024 இல்லை. இந்த 0 ஸ்பெர்ம் கவுண்ட் வந்ததுக்கான காரணம் நிறைய டைமில் ஜெனட்டிக். யார் ஒருத்தவங்களுக்கு 1 மில்லியனுக்கு கீழே இருக்கோ, அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் 1 மில்லியனுக்கு கீழே இருக்கோ இல்லை 0 இருக்கோ, அவங்களுக்கு ஆக்சுவலாக ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஏசோஸ்பெர்மியாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று நான் அப்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று அப்ஸ்ட்ரக்டிவ். அதாவது டெஸ்டிஸ் இருக்குது, டெஸ்டிஸ்லேருந்து பேசேஜ் வருது, அந்த பேசேஜில் அடைப்பு இருக்கிறதுனால கூட ஸ்பெர்ம் வராமல் போகலாம். இல்லை வழியெல்லாம் நல்லா தான் இருக்குது, உள்ளேருந்து ஸ்பெர்ம் வர வழியெல்லாம் கரெக்டாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு, ஆனால் டெஸ்டிஸ்குள்ளே ஸ்பெர்ம் உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பெர்ம் வெளியில் தெரியல. இந்த 2 மேஜராக நம்ம பிரிக்கிறோம். ஸோ நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றதுல வந்து ஸ்பெர்ம் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்ஸ்ட்ரக்டிவில் ஸ்பெர்ம் உற்பத்தி நல்லா தான் இருக்குது, பட் வர்றதுக்கு வழி இல்லைன்றதுனால அது வெளியில் வரல. இந்த வழி இல்லைன்றதுல 2 டைப் இருக்குது. ஒன்று வழி ஃபார்ம் ஆகிருக்கு பட் அடைச்சிருக்கு, அதை நம்ம சரி பண்ண முடியும். சில பேருக்கு வழியே ஃபார்ம் ஆகலை, அதை நம்ம சரி பண்ண முடியாது. இந்த அடைப்பு இருந்து சரி பண்ண முடிஞ்சால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். அடைப்பு இருக்குது பட் ஆனால் சரி பண்ண முடியாதுன்றவங்களுக்கு அவுட்கம்ஸ் நல்லாயிருக்கும், ஏன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த நான் அப்ஸ்ட்ரக்டிவ் டைப்பில் மெயினாக 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஜெனட்டிக் தான், இன்னொன்று ஹார்மோன் குறைபாடு. ஹார்மோன் குறைபாடை இம்ப்ரூவ் பண்ணால் ஸ்பெர்ம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இன்னொரு கேட்டகரிக்கு 180 பேருக்கு அதான் இருக்கும், அவங்களுக்கு ஸ்பெர்ம் உற்பத்தியில் இருக்கிற ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகலை. அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது மைக்ரோ டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல், டெஸ்டிஸை ஓப்பன் பண்ணி உள்ள மேக்னிஃபிகேஷனில் ஸ்பெர்ம்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம யூகிச்சு எடுக்கிற ஆப்ரேஷன். ஸோ இதுதான் வந்து ஏசோஸ்பெர்மியோட பேசிஸ். டாக்டர், இந்த மாதிரியான ஆண்கள் குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? அதாவது நம்ம சாப்பிட்ற போர்ஷன்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும். நம்ம எல்லா நாளும் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஹெவி மீல் சாப்பிட முடியாது.
இல்லை அவ்வளோ ஹெவியாக நம்ம சாப்பிட்றோன்னா அதுக்கு அளவாக ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி மது, ஸ்மோக்கிங் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வைக்கணும். அதே மாதிரி இதை நீங்கள் யூஸே பண்ணக்கூடாதுன்னா யாருமே நம்ம ஷோவை பார்க்க மாட்டாங்க. பட் அதுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் முடியாது. ஸோ இட் ஷுட் பி இன் மாடரேஷன். சோஷியலாக எப்போ ஒரு டைம் தட் இஸ் ஓகே. பட் அதர் தேன் தட் சிகரெட், ஆல்கஹால் இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி வெயிட் போடாமல் பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்மளால் ப்ரிவென்ஷன் நோக்கி சொல்ல முடியும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே நேச்சுரலாக ட்ரை பண்ணி நடக்கலன்ற போது அட்லீஸ்ட் டெஸ்ட்டாவது பண்ணணும் அப்படின்றது தான் இதனுடைய. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 1 year இருக்குது, ஒரு 6 months இருக்குன்னா ஒரு ஆண் எப்படி இந்த வாழ்க்கைக்கு தயாராகும்? மேபி டெய்லி வாக், கொஞ்சம் குட் எக்ஸசைஸ் அண்ட் டயட், ப்ளஸ் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ். டவுட் இருந்தால் ஆல்வேஸ் மீட் அ டாக்டர் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் கிளாரிஃபை ஆகிட்டிங்கன்னா அதோடைய மைண்டு கிளியர் ஆகிடும். ஸோ தட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் ஆண்களுக்கான அந்த குழந்தையின்மை பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது, அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கி மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியதற்காக நன்றி டாக்டர். நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.